இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பேங்க்கு தான் போகிறோம். என் அக்கௌண்ட்லேருந்து 436 எடுத்துக்கிட்டாங்க. எடுத்த டேட்டு வந்து மே 9ஆம் தேதி ஈவினிங் ஒரு 4 மணி பக்கமாக இருக்கும். வாயில் நல்லா வருது. அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் காசு இருந்துச்சு. பைக்கு வந்து சரி பண்ணிட்டு சரி அக்கௌண்ட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்க்குறேன், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது. ஏன்னா பார்த்தா 410,000 வந்து ஸ்டேட் பேங்க் எடுத்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னா டெத் இன்சூரன்ஸ் தான். அதாவது நான் ஒரு வருஷத்தில் செத்து போட்டோன்னா 2 லட்ச ரூபா வந்து அவங்க காசு தருவாங்களாம். எனக்கு கடனே வந்து 4 லட்ச ரூபா பக்கமாக இருக்குது. இவர் வந்து 2 லட்ச ரூபா கொடுப்பாராங்க. என்னடா எதுக்குடா நிற்கிறான். அதனால் இப்போ அதை கேட்க தான் போயிட்டுருக்கேன். அவ்வளோ டென்ஷன் தெரியுமா. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா கூட சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். போய் டெத் இன்சூரன்ஸு. ஒன்றுத்துக்கு இல்லாத இன்சூரன்ஸுங்க அது. கஸ்டமர் கேட்டால் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறதுக்குள்ளே நீங்கள் பேங்கை வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுதான் பண்ண போகலான் இருக்கேன். மொத்தம் 4 விஷயம் பார்க்கலான் இருந்தேன். ஒன்று வந்து பேங்க் அக்கௌண்ட் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் போய் விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோரூமுக்கு போகலாம். அப்புறம் முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ டைம் வந்து 3:48 ஆகுது. கரெக்டாக டோல்கேட்டுக்கிட்ட இருக்கேன். வாழப்பாடி போய் சிங்கிபுரம் போகணும். அங்கே தான் என்னோடய ஹோம் பிரான்ச் இருக்குது. பேங்க் வேறு மூடிடுவாங்களோன்னு எனக்கு வேறு பக்குன்றது. கேன்சலேஷனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க. இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்கு, அதை கேன்சல் பண்ணுவாங்க. அதாவது நான் அவங்ககிட்ட பேசிட்டு கஸ்டமர் ஏஜென்ட் பேசினாட்டி ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் விட்டுருங்க, அவ்வளோதான். 400 அது நீங்கள் பிடிச்சிருங்க மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க பிடிச்சிருக்காங்க. ரீஃபண்டுக்கு இன்னும் ஆக்டிவிட்டி ஆகலை. அடுத்த மாதம் ஆக்டிவிட்டி ஆகலை. அதுவும் அவங்க கேன்சல் பண்ணியிருந்தா அவங்க ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? அது வந்து யார் பேசுனீங்க? டோல் ஃப்ரீயில் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க தான் சார் ஹோம் பேஜில் போய் கேட்க சொன்னாங்க. ஹோம் பேஜில் கேன்சல் பண்ண சொன்னாங்களா? ரீஃபண்டுக்கும் சரி, அது எதுக்கு பிடிச்சிருக்கு ரீஃபண்டுக்கு தான் எழுதி கொடுங்கன்ற லெட்டர் எழுதி கொடுங்க. லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் வருமானு சொல்லி எதில் சார் பிஎம்ஜேபி இருக்குல்ல, அது கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் வந்துடுங்க. இல்லை சார் ஆக்டிவிட்டியாக நான் ஆகலை. இப்போ தான் முடிச்சிருக்கு. இன்னும் ஆக்டிவிட்டி ஆகலை. அடுத்த மாதம் தான் ஆக்டிவிட்டி ஆகுது. பேங்க்கு போனால் அங்கே ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்கா என்னையும் மைண்ட் வாய்ஸாக பண்ணுது. நீ ஏன்பா அது ரிமூவ் பண்ணுற, கேன்சல் பண்ணுற, அதை வச்சுக்கோப்பா அப்படிங்குது. சேர்த்துட்டு உனக்கு காசு 2 லட்ச ரூபா வருங்குது. நாங்களாம் எல்லாருமே போட்டிருக்கோம். பேச்சு வாக்கில் அந்த அக்கா தாங்க ஆக்டிவிட்டியே பண்ணி விட்ருக்கு எல்லாத்துக்கும். அந்த பேங்கில் யாரெல்லாம் அந்த டெத் இன்சூரன்ஸ் போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் போட்டு விட்ருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆக்சிடெண்ட்டில் கை கால் இழப்பீடாக ஆயிடுச்சுன்னா 1 லேக்கு. ரெண்டாவது வந்து சப்போஸ் இறந்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கேட்டால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீ 12,000 போட்டுக்கிறியா அப்படின்னுக்கிறாங்க. அங்கே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயில் வந்து பார்க்கணுமாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து அதை தாங்க பார்க்க போகிறேன். அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரியில்லை, பரவாயில்ல, வேறு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டுங்க. பைக்கு வேறு வாட்டர் சர்வீஸ் ஒன்றும் அடுத்த டைம் வரும்போது. மூதேவி எவ்வளோ வாரமாக வருது பார்த்தியா. இங்கே தாங்க என் கூட பிடிச்ச பொண்ணும் கல்யாணம் பண்ணியிருக்கு. லொக்கேஷன் ஒரு டைம் அனுபவிச்சு, அது வீட்டு லொக்கேஷனு. முருகன் கோயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் போக தெரியுதுங்களா தூரத்தில். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஆம்புலன்ஸ் ஓட்டணுன்னு. நம்மளாம் ஆம்புலன்ஸ் ஓட்டினா ரோட்டில் ஒரு வண்டி போகுது. அந்த வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு 100, 120 போகுமா. ரொம்ப நாள் கனவு. அது ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். அப்பா ஒரு உயிரை காப்பாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கர்வம் இருக்கும். லைஃப்பில் எப்படியும் ஒன்று ஓட்டிடணும் நினச்சிட்ருக்கேன். இப்போ இங்கேருந்து வந்து கோயிலுக்கு வந்து 8 கிலோமீட்டர் வருது. இப்போ கோயிலை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. கோயிலை முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம சென்னை கிளம்பிடுவோம். அடுத்த விளாக் வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதான் முன்னே சொல்லிட்டல. இப்போது ஸ்டேட் பேங்க் போனோம்லங்க, அது வந்து மந்த்லி ஆனால் அது ஏதோ சொன்னாங்களே, எஸ்பி ஏதோ சொன்னாங்க. அந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்களாம். நீ வந்து எப்போ வேணாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம்,
உனக்கு அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வரும்பா, நீ வந்து போட்டுக்கோ, உனக்கு வருஷத்துக்கு 1200 ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, சும்மா தானே இருக்குது, காசு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 மட்டும் சொல்லியிருக்கேன். லைஃப் 60 வயசு வரைக்குமே போடலாமா, அதுக்கு மேலே வந்து பென்ஷன் அமௌண்ட்டாக வந்துடுமா, மாதம் ஆனால் 1000 அப்படின்ட்டு. இப்போ நம்ம கோயில் போகிறோம்லங்க, அந்த கோயில் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் கோயில் இல்லையா, தனியார் கோயில் தானா. அதாவது இன்னொருத்தரோட நிலம் வாங்கி அந்த நிலம் வந்து சேல்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. அது எப்படி விற்குன்னு பார்த்தாரு, அவருக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து யாரும் வாங்குற மாதிரி இல்லையா. அதனால் வந்து நம்ம பெரிய கோயிலாக பண்ணலாம், அதாவது அந்த இடத்தையே நம்ம வந்து பெரிய ஒரு மெச்சூரிட்டியாக பண்ணலாம்னு நினச்சி கோயில் கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஃப்ளாட்டு வாங்கி 1 டே ரெசிடென்சி மாதிரி அதுவும் அமைச்சு கொடுத்துருக்காரு. கடை போட்டு கொடுத்துருக்காரு. அந்த கடைக்கு வாடகை வந்து வசூல் பண்ணுறாராம். என்ன பிஸ்னஸை பார்த்தீங்களா, டேலண்ட்டு. அவனே சாகாயிட்டேன். அதாவது ஒரு சிட்டியே உருவாக்கியிருக்காருப்பா அவர். ரொம்ப பணக்காரறாங்க, நமக்கே தெரியல, நம்மளே இந்த ஊரில் தான் இருக்கோம். அவரை பற்றி எனக்கு வந்து இது மாதிரி சொன்னாங்க, இது மாதிரி ஆகுது, இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒரே ஒரு உண்மை என்னென்னா, அது வந்து சொந்த கோயில், அவரோட ஓன் நிலத்தோட கோயில் அது. அதான் கோயில் வந்து இன்னுமே நல்லா பிரம்மாண்டமாக ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், கவர்மெண்ட் வளர்ச்சி போட தான் பார்ப்பாங்க. அவர் எப்படி மேட்ச் பண்ண வரணும்னு தெரில. சிங்கப்பூரில் யார் கொத்தனாராக வேலை செஞ்சாரோ, உனக்கு தான் அவ்வளோ இடம் இருக்குது இல்லைடா மென்டல். சிங்கப்பூரில் யார் கோயில் கட்டினாரோ அவங்களே கூட்டிகிட்டு வந்து கொத்தனார் வந்து வேலை செஞ்சாராம். கோயில் பக்கமாக வந்துருச்சுங்க. 2 கிலோமீட்டர் தான் போட்டு தான் எனக்கு வளைய சொல்லுது. பிரிட்ஜை தாண்டி அதுக்கு அடுத்து தான் வளையன்னு போட்டிருக்கு. நான் இருங்க, கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பௌர்ணமி ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். பௌர்ணமி ஆனால் என்னென்ன பண்ணுவாங்க? பௌர்ணமியை போது தான் நடக்கும். எப்படின்னா இன்றைக்கி வந்து முருகர் பிறந்த நாள், அதெல்லாம் பேசலாம். அது அபிஷேகம் சேர்த்தனை பண்ணுவாங்க. அங்கே லைட் எரியுது இல்லைங்க, அதுதான் முருகன் கோயில் இருக்கிற இடம். நம்ம சுற்றி காட்டுறேன். இங்கே 2 போலீஸ் நின்னாரு, நிற்கிறாரு. ஒரு வளைவு இருக்கும், வளைவு சுற்றி வண்டி அடைச்சி ஓடுது. பெட்ரோல் அடிக்கணுமா? இப்படி சுற்றி மறுபடியும் வீட்டுக்கு போகணும். இருங்க காட்டுறேன் அந்த கோயிலை. செல்லு வந்து சார்ஜர் இருக்குது, செல்லு சார்ஜ் இல்லை. ஆனால் யூஎஸ்பி கேபிள் எப்பயுமே இந்த வண்டியிலே ஒன்று இருக்கும். இந்த வண்டியில் எனக்கு எல்லாமே வந்து ஆடம்பரமாக பண்ண தோணுதுங்க. ஆனால் சென்னையில் ஓட்டுற வண்டியில் எதுவுமே எனக்கு பண்ண தோண மாட்டேங்குது. திரும்ப இடம் வரும் பக்கம் வரவே மாட்டேங்குதுங்க. நானும் பிறந்து 2 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டேன். சரி, இது வேறு ஒன்று அடைக்கிது. பெட்ரோல் இல்லையோ? இருடி, ஒரு 5 கிலோமீட்டர் ஓடும், உனக்கு பெட்ரோல் அடிக்கிறேன். ஐயையோ, கீழே வந்துருச்சுங்க. ஏன் அடைக்காமல் போ. அப்போ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், அவ்வளோ எத்தனைட்ட பெட்ரோல் இல்லை போலங்க. போகிற வழியில் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அப்படி எப்படி கண்டுபிடிச்சி இப்போ தான் சிக்னல் கிட்டே வந்தேன். ஐயோ போயிடுச்சு. என்னண்ணா? இல்லை, நான் இப்படி திரும்புகிறேன் சிக்னல் கிட்ட.
ஏங்க பெட்ரோல் பங்கு இங்கே தாங்க இருக்குது. இந்த இருக்குது பெட்ரோல் பங்கு. பக்கத்தில் வந்து தான் ஆஃப் ஆகிருக்கு. அக்கௌண்ட்டில் காசே இல்லைங்க. ரிஃபைனில் தான் காசு எடுத்திருக்கேன். என்னடா இன்னும் அமௌண்ட் இல்லையா? வந்துடுச்சு. 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு 10 ரூபா கமிஷன். என்ன பண்ணுறது? ஐசிசி வண்டி வச்சுட்டு லோவாக பெட்ரோல் அடிக்கூடாதுன்னா நேரத்துக்கு எதுக்கு தான் இவ்வளோ ஆக போகிறானுங்களோ. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க. பெட்ரோல் இல்லை, செல்ஃபை அடித்து அதுவே நின்றுச்சு. பேட்ரி வேறு டவுனில் இருக்குது. அது வேறு பயமாக இருக்குது. கருமோ சார். பெட்ரோல் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ என்னன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிறது தான் கொடுமை. ஸ்டார்ட் ஆகுமா அவ்வளோதான் தெரியலையே. சரி எப்படி ஊற்றுறதுனே தெரில. இரு மகிழ்மதி. ஓ அப்படியே எங்கள் அப்பா ஊற்றி வச்சுருவோம். கீழேயும் ஊற்றிடுறேங்க. சே பாதி பெட்ரோல் கீழே ஊற்றி போச்சு. தெரியாமல் ஊற்றி ஒரு இதே லாஸ்ட்டாக இருக்கட்டும். அடுத்த டைம் நான் ரிசர்வில் விட போகிறேன். விட மாட்டேன். வேறு அவங்கள்ட்ட வேறு கொடுத்துட்டு வேறு வரணும். இந்த பாட்டில் வாங்குறதுக்கு 2 ரூபாய். ஆப்போசிட்டில் கடை தெரியுதுங்களா? அந்த கடை தான். அந்த கடைக்கு தான் போகணும். எப்படி போகிறதுன்னு தெரியல. பாட்டில் கொடுத்தாச்சு. இப்போ ரோடை கிராஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஓடிரு. இப்போ என்னன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரோடு திரும்ப முடியாதான். இப்போ யூட்டர்ன் அடித்து பானத்து வழியே தான் போய் ஆகணுமா. இங்கே அப்படியே தான் எவ்வளோ ஆகுது. ஸ்டார்ட் ஆயிரு. ஐயோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த வண்டி தான் இவ்வளோ பாடப்படுத்துது. மொத்தம் இந்த வண்டியும் இவ்வளோ பாடப்படுத்துது. அவர்கிட்ட கேட்டால் 6 மாதம் தான் பேட்ரி லைஃபு, புது பேட்ரி தான் வாங்கிக்கணும் அப்படிம்பார் அவர். 12.5 வோல்டேஜில் இருக்குது. சார் வருமாண்டா. இப்போ பைக்கு வந்து இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குல்ல, என்ன ஆச்சுன்னா பெரிய கதைங்க. ஆரம்பிச்சதுலேயே வந்து நினைக்கிறல, வீட்டுக்கு போகிற வரைக்கும் வண்டியை ஆஃப் பண்ணவே கூடாது. இப்படி தான் போகணும். இந்த பாலத்துடைய தான் போகணுமா. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்ல போதும். நான் சீக்கிரம் பேட்டரியை மாற்றணும். பேட்டரி மேலே மிஸ்டேக்கா இல்லை நான் வண்டியை எப்படியே இங்கே விட்டுட்டு போனதுனால அதோட ஃபேனோட கேத்தோடு ரெண்டுமே வந்துட்டு பழுதாகி வச்சான்னு தெரில. பேட்ரி 1500 ரூபா தான் வரும். பார்த்துட்டு பேட்டரி மாற்றிடலாங்க. ரொம்ப கஷ்டம் தெரியுமா. இந்த ரோடு இருக்குல்ல, இதில் பின்னாடி கப்பாம்பூச்சி மாதிரி வண்டியை வந்து முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் பார்த்த மாதிரி பின்னாடி வந்து பின்னங்கால வச்சு தள்ளி இது வரைக்கும் வந்தேன். கரெக்டாக இந்த இடம் இருக்குல்லங்க, ஒரு கம்பி வருமே தான் இங்கே, அது வரைக்கும் வந்தேன். ஒரு என்எஸில் ஒரு பையன் போயிட்டு இருந்தான், பார்த்துக்கினே போயிட்டு இருந்தான். ப்ரோ ஒன்று கூப்பிட்டேன், நின்னா ப்ரோ டோ பண்ணுறீங்களா, டோ பண்ண தெரியுமா, டோ பண்ண தெரியும். அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன் இது மாதிரி பைக்கில் வந்து பெட்ரோல் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, பேட்டரி டவுன் ஆகிடுச்சு, டோ பண்ணி விடணும், ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. சரி ஓகே டோ பண்ணுறேன் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டைம் டோ பண்ணி விடும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, 2வது டைம் விடும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எல்லோரும் ஆர்னஸ்ட்னே வந்துன்னே இருக்கிறானுங்க. டென்ஷன் ஆகிடுச்சு. நான் பாஸ் லைட் போடல, ஏன்னா பேட்டரி இன்னும் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம பைக்கை வந்து நியூட்ரலில் விட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் போட்டு டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா கொஞ்சோண்டு கரண்ட்டு பேட்டரியில் இருந்தும் போகும் ஸ்பார்க் ப்ளக்குக்கு. அதனால தான் நான் பாஸ் லைட் கூட போடல, இல்லை பாஸ் லைட் போட்டிருப்பேன். எல்லோரும் போகும்போது ஆர்னஸ்ட்னே போய்ட்டுருக்காங்க. டென்ஷன் ஆகிடுச்சு.
பார்த்து ராங் ரூட்லலாம் வரானுக்கு அப்புறம் லைட்டை போட்டுக்கிட்டு வந்து பாஸ் லைட்டை போட்டுக்கிட்டு அந்த மூமெண்ட்டே நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் எல்லாமே நினைப்பேன், எல்லாமே வீடியோ எடுக்கணும் அப்படி தான் நினைப்பேன். என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இந்த டைமில் எப்படா விளாக் எடுக்கிறது, எனக்கு கேமரா எந்த சைடு மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்ருவேன். பேட்ரிக்கு இருந்தாலும் மறுபடியும் பேட்ரி போட்டுக்கலான்னு. கேமரா வந்து எனக்கு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, இந்த வண்டியில் மவுண்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அது சீக்கிரம் ரெடி பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் பண்ணியிருப்பேங்க. இன்ஸ்டா 360 தான் வாங்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். என்ன முருகனே வரும்போதெல்லாம் 140 போனாங்க. சா என்ன பேட்டரி அப்போ. முருகன் டெம்பிள் தெரியுதாங்க, நல்லா காட்டுறேன். வேறு மறைச்சிச்சு. முருகன் டெம்பிள் போனேன். அங்கே வந்து vlog எடுக்க முடியல, ஒன்லி வந்து வீடியோஸ் மட்டும்தான் எடுத்துருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் முருகன் டெம்பிள் கரெக்டாக. சாப்பாடெலாம் போடுறாங்களாங்க, ஃப்ரீ தானாங்க சாப்பாடு. அதேமாதிரி வண்டி நிறுத்தது தான் ஃப்ரீ தானாங்க. மதியம் மட்டும் தான் சாப்பாடு போடுவாங்களாம். டோக்கன்லாம் வந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கணும்ப்பா அப்படின்னாங்க. தெரியுது பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இன்னும் ரொம்ப பெருசாக ஒன்றும் வரல. ஆனால் சுற்றி முற்றி கடைங்கெல்லாம் இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. செருப்புக்கு 5 ரூபா, வண்டிக்கு வந்து ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். அவர் அப்படி தான் சொன்னார். ஆனால் காசு வாங்குறாங்களான்னு தெரில. நான் நினச்சது எக்ஸ்பெக்டதை விட ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறங்கள தாங்க இருக்குது. அண்ணன் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வராருங்க. ஒரு மட்டும் வந்தால் பரவாயில்ல, அவர் ஃபேமிலியும் வராங்க. 800 வரைக்கும் பார்க்குறேன், பெட்ரோல் வாங்க இல்லை. அவர் ஏதோ கடைக்குள்ள ஹெல்ப் கேட்க போகிறாரு. பெட்ரோல் பங்கு இங்கே ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். நம்ம போகிற வழியில் தான் இருக்குது. இப்போ உரத்தான் நெய்யின்னு கடையில் போய் நின்றுக்கிட்டார். 9 பெற முடியாது, வரமா இல்லைங்க. இப்போ பாரு, இதுதான் கண்டென்ட் இன்னைக்கு. ஓரமாக தாங்க நின்று என்னக்கா போக்கா. சரி ரைட்டு போ, நீ நல்லா பண்ணுறப்போ. நம்ம ஒரு 2 பேர்த்துல ஹெல்ப் பண்ணோம்னா அந்த 2 பேர் மற்றவங்க ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தான் நான் நினைப்பேன். எனக்குமே ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டு தானே போனான். சரி இவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இவர் கடையை போயிட்டு வரவே இல்லை. அது ஒன்று, இது வேறு. ஓரமாக நில்லு அப்படின்னு. நானே வெள்ளப்பாட்டுக்கு தானே தான் இருக்கிறேன். இந்த வண்டல் எங்கே வருது பாரு. இன்றைக்கி தான் நம்ம சென்னை கிளம்புறோம். இப்போ டைம் வந்து 7:29 ஆகிடுச்சு. ட்ரெயின் வந்து நமக்கு வந்து 10 கிலோங்க. நேற்றே கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த வேலைலாம் இருக்குது. இன்றைக்கி எங்கெங்கே போனோம், முருகன் கோயிலுக்கு போனோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோரூம் போய் என்னென்னு கேட்டோம். அதுக்கடுத்து ஸ்டேட் பேங்க் போனோம். அப்புறம் கண்டன் ஒன்று சேர்த்து எடுத்தோம். அவ்வளோதான். இது இந்த 3 இடத்துக்கு நான் ஒரே நல்லா கவர் பண்ணிட்டோமா. அப்புறம் சென்னை போனால் வரத்துக்கு இன்னும் ஒரு 2-3 வாரமாச்சும் ஆகும். ஏன்னா பைக்கு இஎம்ஐ ஒன்று அமௌண்ட் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டோட வட்டி பணம் ரெடி பண்ணணும். அதுக்கெல்லாமே வேறு பைக்கு டக்குன்னு கொடுத்துருந்தா நம்ம டக்குன்னு முடிஞ்சிருக்கும். பைக்கும் கொடுக்கலையா, இப்போ என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஏர்ன் பண்ணணும்ல. அதுக்கெலாம் டைம் ஆகும், செலவாகும். அதனால் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் லீவ் போடுவோம். ஏன்னா இதுக்குன்னு நம்ம இன்னொரு நாள் நம்ம வந்து ஊருக்கு வந்தோம்னால் அந்த ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஆகாது. இன்றைக்காச்சும் ஒரு நாளில் போயிடும். அடுத்த டைம் வந்தோம்னா நம்ம 3 நாள் ஆகிடும். 3 நாள் நட்டம் ஆகிடும். அதனால தான் 2 வழி இருக்குது. அதான் எங்கடா, ஒன்று வந்து அயோத்திப்பட்டினம் வழியாக போகணும், இன்னொன்று வந்து செங்கிபுரம் வழியாக வீட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த பாலத்துக்கு தான் ஏறி இருக்கோம். இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. செங்கிபுரம் வழியாக போகிறது அங்கே பக்கம் நமக்கு. ஏன்னா நம்ம அதுக்கிட்ட தான் இருக்கோம். அயோத்திப்பட்டினங்கிற வெள்ளால கண்டம் வழியாக போனோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த இடம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே குள்ளுன்னு போகிற மாதிரி இருக்கும். அப்போமா ட்ரெயினுக்கு இன்னும் 10 வீட்டிலிருந்து ஒரு 9:15 கிளம்புனா கூட போகுதுன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு கனவு காணுவாங்க. ஒரு குட்டி கனவு, குட்டி உலகம் மாதிரி. 24 ஹவர்ஸ் இருக்கா. 24 ஹவர்ஸில்
நம்ம வந்து காலையில் எழுந்திரிக்கிறோம். காலைல கரெக்டாக நம்ம 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுறோம். ஏன்னா சூரியனை பார்க்குறதுக்கோசரம் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுறோம். வீடும் வந்து சூரிய ஒளி நம்ம மேலே பட்டு அப்படியே எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது வீடு வந்து இந்த பக்கம் இருக்கணும், ஜன்னலும் அங்கே குட்டி ஜன்னல் அங்கேயே இருக்கணும். அங்கே சூரிய ஒளி பட்டு நம்ம எழுந்திரிக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து எழுந்துட்டு அப்புறம் 6 to 7க்குள்ளே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்குங்க 9 மணி தயாராகிட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு நம்ம ஒரு ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சது வந்து இந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது. அதுதான் ஏசியில் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும். சிஸ்டம் ஒர்க்கு, டிசைனிங் ஒர்க், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மென்டலியாக டார்ச்சலாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இடத்துல தான் நானும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். கரெக்டாக ஒரு 9 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு மீதி வந்து 1 to 2 அந்த டைமில் வந்து என் வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, சாப்பிட நான் இங்கேருந்து தூக்கிட்டு போனதாக இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போகிற இடத்துல சாப்பிட்றதாலும் சரி, சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து நம்ம ஒரு 2 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் 5 மணி 4 மணின்னு வச்சுக்கலாம். 4 மணி டைமில் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறோம். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வரணும்னு வச்சுக்கலாமா. வந்துட்டு 4 மணி 3 மணி அந்த டைமில் சார்ஜ் தீர்ந்து போச்சுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கேக்குன்னு வந்துடுச்சு. சார்ஜ் இருந்து போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. எதில் விட்டேன்? 3 மணி விட்டேன்னா 3 மணிக்கு ஆஃபீஸில் இருந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு நமக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போய்ட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 7 மணி 6 மணிக்கு பக்கமாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நம்மளோட எடிட்டிங் வேலை இருந்துச்சுன்னா அதை எடிட்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி காலங்காலத்தில் மறுபடியும் ரொட்டீன். இந்த வேலை வந்து கரெக்டாக திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான் இருக்கணும். நம்ம எப்போயுமே சனி ஞாயிறு வந்து ஹாலிடேவாக இருக்கணும். அந்த சனி ஞாயிறு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிப்பை பிளான் பண்ணுறோம். ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு நம்ம வெளியே போய் ஜாலியாக சுற்றிட்டு வரோம். அது எதில் பண்ணுறோம்? முடிஞ்சால் பைக்கில் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து காரில் பண்ணுவோம். எனக்கு கார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பைக்கை விட. கார் வந்து எப்பயுமே நம்மளோட கன்வீனியன்ட்டுங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் மாதிரி. அதில் நம்ம வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட பொருளை வச்சா பத்திரமா இருக்கும். நம்ம அங்கேயே கூட படுத்துக்கலாம். மழை பெஞ்சாலும் சரி, குளிர்னாலும் சரி. ஒரு ஆடம்பரமான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் காரு. நம்ம பெரிய ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் காரோட பெரிய பெரிய டெம்மோலாம் இருக்குது. அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு கூட போகலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து 1 வீக் லீவ்லாம் கேட்டால் விடுற மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ஜிம் போகணுன்னாவே அதுவே எனக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். ரெண்டாவது வந்து ட்ரிப்பு போகிறோம், அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பண்ணுறோம்னாலும் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி லைஃப் இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல. ரொட்டீனாக வருஷம் இதே மாதிரி தான் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சுங்க. வேலையுமே நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும், இல்லைன்னா மைண்டு ப்ரெஷர் ஆகிடும். அந்த 4 வருஷமே நமக்கு பிடிக்காத வேலையில் போய் நின்றுக்கிட்டு ஒன்று ஒரு மிஷினில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டோ, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டோ, இல்லை ஐடி கம்பெனிலே இருந்தாலும் சரி ப்ரோக்ராம் பண்ணணும், அதை பண்ணி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டோ, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வேலைக்கு தகுந்த ஊழியம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டால் போதும். ஒவ்வொரு கம்பெனியில் வந்து சாப்பாடுக்கு ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. காலையிலையும் சாப்பாடு கொடுப்பாங்க, நைட் மதியமும் சாப்பாடு கொடுப்பாங்க, ஈவினிங் போகும்போது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கார் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் டெய்லி வீக்லி ஒன்ஸ் வந்து சோப்பு ஷாம்பு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு, நல்லா ஏன் ஆகிடுச்சு அப்படின்னா அது கம்பெனிலேருந்து ஒரு சின்ன கமிஷன் வந்து மாதம் சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நிறையா இருக்குங்க. முதல்ல இல்லைங்கெல்லாம் சர்ச் பண்ண வச்சுக்கேன், அந்தளவுக்கு ஒரு ஊழியருக்கு வந்து இவ்வளோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம வேலை கண்ட வேலையை தான் வீட்டுக்கு போகிறோம். பைக் வந்து சார்ஜ் ஏறிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா 4.1 இதில் வந்துடுச்சு, சார்ஜ் வந்துடுச்சு. நம்ம பெட்ரோல் பங்கில் மட்டும் ஏதோ ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்போம். வீட்டுக்கு போய்ட்டு அடிக்கலாம் தான் என் மனசு தோணுது. இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் எப்படியோ மொல்ல ஓடனா கூட வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போகிற காசு இருக்குது, அந்த காசு கொண்டு போய் நம்ம பெட்ரோல் அடிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். மைண்டு அப்படி தான் தோணுது. ஏன்னா அக்கௌண்ட்டில் பைசா இருக்குது, அக்கௌண்ட்டில் வந்து ஜிபேவாக 150 ரூபா தான் இருக்குது. அது வேறு ஏதாச்சும் யூஸ் ஆகும், இது ஏன் வந்து காலி பண்ணுறேன்னு சொல்லி மனசு தோணுது. பார்ப்போம் என்ன பண்ணுறேன்ட்டு. 1.5 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் பெட்ரோல் சிந்தி போச்சு. 1 லிட்டர் பெட்ரோல் உள்ளே இருந்தால் கூட போய்ட்டு தான் நினைக்கிறேன் வீட்டுக்கு. மொல்ல ஓட்டினா போதும். 3500 RPM நம்ம ஓட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம். சென்னையிலேருந்து முந்தானே தான் வந்தேன். காலைல 2300 பக்கமாக எடுத்துகிட்டு வந்தேன். 2300 2500 இல்லையா.
அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வந்து ஜிபே வழியாக தான் காசு அனுப்பியிருந்தேன். பஸ்ஸுக்கு மட்டுமே 227 + 30. அதுக்கடுத்து ஃப்ரெண்டுக்கு வந்து 350 ரூபா அந்த கட் அவுட் மாதிரி ஒரு கிஃப்ட்டு மாதிரி போட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவன் கல்யாண ஃபோட்டோ அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து 1001 ரூபா வந்து மொய் வச்சேன். இப்போ ஊருக்கு வந்தோடனே பெட்ரோல் வந்து 500 ரூபாய்க்கு அடித்தேன். அப்படியே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு பெட்ரோலு. அந்த அவனுக்கு மொய் இப்படிங்கிறதுலே ரொம்ப காலி ஆகிடுச்சு. இல்லைன்னா காசு இருந்துருக்கும், ஃபுல் டேங்க் கூட வச்சுருக்கலாம். பைக்கு இஎம்ஐ வருதுங்க வர 3ஆம் தேதி. அதனாலே ரொம்ப டைட்டில் வந்தேன் நான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிஃபைனில் காசு எடுக்கலாம். ரிஃபைனில் காசு எடுத்தேன்னா அடுத்த வாரம் சம்பளத்தில் பிடிச்சிரும். அதனால தான் அடுத்த டைம் வரும்போது டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். நான் சொன்ன மழை வந்துருச்சுங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் தூரம் அப்படியே ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ண போகிறோம். போயிடுவில்ல, எதுக்கு முக்குற? 1.5 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருக்கான். அது வர போது அது கூட வழியே காணுண்டா. ஐயோ ஐயோ, இந்த இருக்க வழி. வண்டி தான் 3 லட்ச ரூபா. லைட்டு ஒன்றுத்துக்கும் இல்லை. நல்லா இருக்குல்ல. சின்ன வயசில் வந்தாங்க இந்த ரோட்டில். ஒரு 5 வயசு இருக்கும். 10வது படிப்பு எத்தனை வயசு வரும்? 5 வயசு தானே. ஆமாம். அந்த டைமில் சைக்கிள் வந்து அப்போலாம் ஒன் சைட்லவே ஒரு பிள்ளையை தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th படிக்கும் ஒரு பிள்ளையில போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு சைக்கிளை தூக்கிட்டு ஒரே தலைவரே. அப்போ ஃபோன் கான்டாக்ட் இல்லை, 9th வரைக்கும் தான் ஃபோன் கான்டாக்ட் இருந்துச்சு. 10th ஸ்டார்டிங்கில் ஃபோன் கான்டாக்ட்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிடிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு அவ்வளோ ஃபோன் பண்ண கிடையாது, நானும் ஃபோன் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து கிளவலான்னு சொல்லிட்டு 10th எக்ஸாமில் எழுதி முடிச்ச வாட்டி சைக்கிள் தூக்கிட்டு இந்த வழியில் வரேன், கிளவிட்டு இருக்கிறேன். எங்கே இருக்கும் அது எப்படி தெரியுமா கணிப்பு? வீடு எங்கன்னு தெரியாது, ஃபோன் கான்டாக்ட் கிடையாது. எதாட்டமாக எதாவது விலைகளே வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் தூக்கிட்டு இது மாதிரி வரேன். அந்த டைமில் அந்த வயசில் எனக்கு மறக்க முடியாத இடம் இதுங்க. ஏன்னா சைக்கிள் அங்கே அழுத்தி விட்டா போதுங்க, சல்லுன்னு வந்துன்னே இருக்குது வரைக்கும். இந்த பக்கமாக 2 டைம் விட்டேன் வண்டியை, அப்பயும் ஆளை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வீடே இங்கே இல்லை. காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது தான் தெரிஞ்சது அது வீடு இங்கே இல்லை, அது அங்கே உள்ளே இருக்குன்னு. செல்லுன்னு இருக்குது. அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கல்யாணம் குழந்தை இருக்குது. கடைசியாக கல்யாணம் பண்ணும்போது கேட்டேன், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டா. சரி ஓகே போயிடி. அவ்வா என்ன ஜில்லுன்னு இருக்கே. க்ரோஸ் கண்ட்ரோல் இல்லையே. க்ரோஸ் கண்ட்ரோல் தான் செம்மையாக கையெட்டு இப்படி ஓட்டிட்டு போகலாம். பாரு மண்டல் லூசு மயிறு. நான் இந்த வழியில் ஒரு பிள்ளையை பார்க்க வந்தேன், ஒன் சைடு லவ் பண்ணான்னு சொன்னாலங்க. அந்த பிள்ளை வீடு வந்து இப்போது நம்ம முருகன் கோயில் பார்க்க போனோம்ல, அந்த ஸ்கூல் மட்டும் படித்த பிள்ளை கூட வீடு இங்கே தான் இருக்குன்னு சொன்னல. அந்த பிள்ளை வீடு முருகன் கோயிலுக்கும் அந்த பிள்ளை வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் தூரம். பார்க்க போகலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளே இருட்டாயிருச்சு, வண்டி வேறு இப்படி கோளாறு கொடுத்துருச்சு, அதனால் போக முடியல. ஒரு டைம் வந்து அவன் இருக்கிற லொக்கேஷன் எனக்கு அனுப்பி விட்டான். நானே ஷாக்காயிட்டேன், ஏடா நம்மளை நம்பி அவன் வீட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்றா அப்படின்ட்டு. இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்துக்கோசரம் வேலைக்கோசரம் அனுப்பிவிட்டேன். எனக்கு இது வேலை இருந்தால் பார்த்து சொல்லு அப்படின்னு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு வண்டி? என்னண்ணா வண்டி ஸ்டார்ட் இல்லையா? பெட்ரோல் பங்கு எங்கே இருக்க? பெட்ரோல் இருக்குது. முன்னாலும் நேராக வந்துட்டான். சரி ரைட்டு, நீ நல்லா பண்ணு போ. நான் காலேஜ் படிக்கும்போது 3rd year படிக்கும்போது இன்னொரு பிள்ளை லவ் பண்ணிச்சு. அந்த பிள்ளை நானும் லவ் பண்ணேன். கடைசியில் கேஸ்ட் பிரச்சனை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, பிரிச்சுட்டாங்க ஃபேமிலியே. அப்போது வந்து அவள் தாங்க என்னை பார்த்துக்கிட்டான். ஒரு 3 மாதம் 4 மாதம் பக்கமாக. அந்த டைமில் லவ் அடுத்தது மரியாதை ரெஸ்பெக்டு தான் வந்துச்சு. அவனால் லவ்வே வரல. இப்படிலாம் டெய்லி வந்து சாப்பிட்டியா, டெய்லியும் தூங்கினான்னு சொல்லிட்டு காலைல ஃபோனு, நைட்டு ஃபோனு. அந்த ப்ரப்போஸ் பண்ண டைம் கூட ஒரு ஃபோன்லாம் கண்டுக்க மாட்டான். அந்த லவ் ஃபெயிலியர் நான் மட்டும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான். அப்புறம் அப்படியே ஓடிடுச்சு லைஃபு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போனேன், அப்படியே முடிஞ்சிச்சு 4 வருஷம். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, வரவெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாயில் நல்லா வருது, வார்த்தை வெளியே வர மாட்டேங்குது. கேமரா அப்போ தான் ஆஃப் பண்ணுறேன், ஒரு லூசு மயிர் குறுக்க வந்துட்டாங்க.
டேய் எப்படின்னா வண்டி ஓட்டு வர? ஆ என்ன கையாட்டுற? நைட்டில் என்ன கையாட்டினா உனக்கு தெரியும்? டேய் நைட்டில் கையாட்டினா என்ன தெரியும்? நிறுத்தினா வண்டி பதில் என்ன அறியாப்பில் இருக்கிற? ஒரு நாள் விட்டு தூக்கிருப்பான் உன்னைய. டேய் உனக்கு வேலை புரியுதா? நைட்டில் கையாட்டினா என்ன தெரியும்? ஆடு மயிரப்படுறா. கேமரா அந்த டைமில் தான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண விடுன்னு குறுக்க வந்துட்டாங்க. எனக்கே தெரியல சுத்தமாக. ஒரு பால் வண்டி வந்தார். அவரும் டக்குன்னு பிடிச்சிட்டாருங்க பிரேக்கு. இந்த பையன் தான் நினைக்கிறேன். ப்ரோ அவர் லூஸு சட்டான்னு குறுக்க வந்துட்டார். அவரு சட்டான்னு குறுக்க வந்துட்டார். எனக்கே தெரியல. நீங்கள் எப்படி பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டீங்க? ஆஃப் ஆயிடுச்சுல. நான் பிரேக்கை பிடிச்சி அழுத்தி பிடிச்சிட்டேன். நாடகில் போயிட்டு இருந்த வண்டி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. லூஸு மாதிரி எனக்கே வெளிச்சம் தெரியல. இது வரைக்கும் தான் தெரியுது. நான் 60-50 வரேன் டக்குன்னு குறுக்க வந்துட்டார். இந்த பையன் எப்படி தான் பிரேக் பிடிச்சி நிறுத்தணும்னு தெரியலங்க. நான் நிறுத்தணும் நீங்கள் நிறுத்தணும் சொல்லிட்டான். சே இந்த ஊரில் நல்லா மயிரானுங்களும் கோளாராக தான் ஓட்டணும் இவ்வளோ வண்டியை. இல்லை வேலைங்க. நான் அந்த 60-65 தான் போனேன். என்னால் டக்குனு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நைட்டில் எப்பயுமே ஓட்ட மாட்டேன். எனக்கு வெளிச்சம் தெரியலனா நான் ஸ்பீட் எடுக்கவே மாட்டேன். பகலன்னா ஸ்பீட் எடுத்துருவேன். ஒரு செகண்டில் நான் இன்னும் நான் கூட ஏதோ என்னமோ குறுக்க போகுதுடான்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஆள் டிசி அது எக்ஸல் குறுக்க போய்ட்டுருக்கான். மெண்டல் இது மினுக்கிற மாதிரி தெரிஞ்சது. நைட்டில் ஏதோ ஒன்று பெரிய விலங்கு குறுக்க போகுது போல். அப்படியே உட்கார சீட்டு ஜம்மியாக வலிக்குது. சை பார் எத்தனை லைட்டு போட்டு வருது பாரு. மூதேவி பிடிச்சா மூதேவி ஏன்டா அப்படி லைட்டை போட்டு போகிறேன். முடியலடா நல்ல. என் ஃப்ரெண்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டான். என்ன சொல்கிறது எனக்கு ஒரு மாறுறது. எவ்வளோ கல்யாணம் ஆச்சு அப்போலாம் ஒன்றும் தெரியல. கூட சேர்த்து இருந்த பையனுக்கு கல்யாணமும் ஒரு மாறு இருக்குது. என் மச்சான் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2020 அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இனிமேட்டு வெளியே கூப்பிட்டா இனிமேட்டு எங்கேயும் வரவே மாட்டான். இனிமேட்டு அவன் லைஃபு அவன் குடும்பம் அவன் பிள்ளைங்க அப்படி தான் இனிமேட்டு அவன் லைஃப் இருக்க போது. கல்யாணம்லாம் ஆகிட்டா ஒரு போட்டு பாருங்க லாக் ஆகிடுவார். சரி ஓகே இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்.